ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தியில் இன்று நடைபெற இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து 10க்கும் மேற்பட்ட நமது செய்தியாளர்கள் களத்தகவல்களை தொடர்ச்சியாக காலை முதலே வழங்கி வருகிறார்கள். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரங்கத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். திரு ஷபீர், ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய பார்வையும் அரசியல் ரீதியாக இன்று விஜய் என்ன பேச போகிறார்? ஏற்கனவே கொள்கை தலைவர்கள் பத்தி பேசினாரு. இன்னைக்கு எதை மையமாக வச்சு பேச போகிறார் என்பது குறித்து தான் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? எதை மையமாக வைக்க வாய்ப்பு இருக்கு? 2026 தேர்தலை நோக்கி தவேகா மற்ற எல்லா கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னும் போது அவர் ஒரு பொலிட்டிக்கல் ரோட் மேப் என்னவாக இருக்கிறது, என்ன விஷயங்கள் விஜய் முன்னிலைப்படுத்த போகிறார், தாவேகா கையில் எடுக்க போகிறது அப்படின்ற அந்த விவரங்கள் இன்னைக்கு அந்த மாநாட்டில் தெளிவாக கொடுக்கப்படும். ஒரு அரசியல் பார்வை என்பது முன்வைக்கப்படும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன்னா விஜயுடைய முதல் மாநாட்டில் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர் நடத்திய முதல் மாநாட்டில் கொள்கைகள் என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னுடைய கொள்கை இதுதான், என்னுடைய அரசியல் இந்த திராவிடம் சார்ந்த அரசியலாக தான் அது இருக்க போகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் வெளிப்படுத்திய உடனே நமக்கு கிளியரா விஜய் எந்த ஸ்டாண்ட்ல இருக்காரு அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது, ஒரு மிகப்பெரிய விஷயங்களை முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு. அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், யார் என்னுடன் கூட்டணிக்கு வரீங்களோ வரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர்களுடைய செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது விஜய் தான். விஜயை எப்படி அவங்க பொசிஷன் பண்றாங்க, விஜய் ஒரு செகண்ட் பிளேயராக தமிழக அரசியல் களத்துக்கு வரல, அவர் ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வருகிறார். தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒரு அணியை கட்டமைக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் தற்போது முன்னிலைப்படுத்தி விட்டார். இப்போ அடுத்தது தேர்தல் அரசியல் அஜெண்டா என்ன, தாவேகா கட்சி எந்தெந்த பிரச்சனைகளை கையில் எடுக்க போகிறது, இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன, இந்த மாநாட்டு மூலமாக தமிழக மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு பேசப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா காட்சிகள்லையும் அந்த கள தகவல்கள் நமக்கு வந்ததில்ல. இன்னும் பல பேர் தாவேகாவுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அரசியல் கொள்கை என்ன, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் காரணமாக நீங்க தாவேகாவை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்றது தெரியுது. அப்ப அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது கட்சி தலைவராகிய அவருடைய கரிஷ்மாக்காக எல்லாரும் போறாங்களா, ஒரு ரசிகர்களாக போறாங்களா, இல்ல அரசியல் நிலைப்பாட்டை அறிந்து தொண்டர்களாக போறாங்களான்ற கொஸ்டினையும் தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் எழுப்புறாங்களே. இல்ல அதுதான், இப்ப நீங்க விஜய் ஒரு சினிமா நடிகர், அதுதான் அவருடைய பிளாட்ஃபார்ம், அதுதான் அவருடைய பேஸ். அங்கிருந்து அவர் வராரு அப்படின்னும் போது அவர் பக்கம் ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவரை சினிமால ஒரு நட்சத்திரமாக பார்த்து அப்படிதான் ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த அட்டாச்மெண்ட் தான் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல் இயக்கமாக விஜய் மாற்ற முயற்சிக்கிறார் அப்படின்னும் போது அந்த பயிற்சி அப்படின்றது தேவை. அவங்க அரசியல் ரீதியாக தயாராக இருக்கிறார்களா அப்படின்றது தேவை. நான் பார்த்த கூட்டங்கள்லயே இங்கேயும் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாலிட்டிஷியன்ஸாக வராங்க. அரசியலில் ஒரு முதல் முறையாக ஒரு ஆர்வம் ஏற்பட்டு வருகின்றவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த ஏஜ் குரூப் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் 18லேருந்து 30, 35, 40 அந்த ஏஜ் குரூப்லேருந்து வரக்கூடியவர்கள். இது வரைக்கும் அரசியல் ஆர்வம் இல்லாதவர்கள்லாம் ஒரு அரசியல் ஆர்வத்துடன் கட்சியில் பங்கெடுக்கிறார்கள், ஒரு அரசியல் நடவடிக்கையில் பங்கெடுக்கிறார்கள் அப்படின்னும் போது இது மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஏன்னா திராவிட இயக்கங்கள் இளைஞர்களை ஈர்ப்பதற்காக கடந்த காலங்களில் பல்வேறு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லூரிகளில் அரசியல் நடவடிக்கைகள் அப்படின்றது கிடையாது, ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது முற்றிலுமாக இல்லை, யூத் பாலிடிக்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் 18 30-35 வயதுக்குள்ள அரசியலை நோக்கி வருகிறவர்கள் இந்த கூட்டம் ஓட்டாக அப்படியே கன்வெர்ட் ஆகுன்றத உறுதியா சொல்ல முடியுமா? இல்ல, எனக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் ஃபாலோயிங், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளம், அவரு ஃபாலோ பண்றவங்க, இப்ப அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் விஜயை தவிர வேற யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்றது என்னுடைய நான் உறுதியாக நம்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் திமுகவில் இருந்திருப்பாங்க, அதிமுகவில் இருந்திருப்பாங்க, மற்ற கட்சிகள் இருந்திருப்பாங்க. தற்போது விஜயே ஒரு அரசியல் இயக்கமாக அவர் மாறி இருக்கிறார், ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார் அப்படின்னும் போது அதுலேருந்து வந்திருக்கக்கூடியவர்கள்லாம் ஏராளமானவர்கள். நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நாங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணோம், எங்கள் ஃபேமிலியே அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணோம், எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில பேர் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க,
ஒரு சில பேர் இப்போ வட மாவட்டங்கள்லாம் வரவங்க எல்லாம் வந்து பாமகவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் தற்போது அந்த வாக்குகள்லாம் வந்து விஜய் பக்கம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்புகள், கணிசமான வாக்குகளை பெறுவதற்கான ஒரு அடித்தளத்தை விஜய் ஆல்ரெடி வச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசுவோம் திரு ஷபீர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.